அனைவருக்கும் வணக்கம். இது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா 2025. இதை பற்றி மலையேறும் நிகழ்வுகள் பற்றி, மலை இறங்கும் நிகழ்வுகள் பற்றி முழுமையாக பார்க்கலாம். அதற்குள்ள இருக்கக்கூடிய இடையூறுகள், இன்னல்கள், என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திச்சோம் அப்படின்றத பற்றி தெளிவாக ஒரு வீடியோனா இதுதான். அதனால் இது முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிகழ்வும் கண்டினியூவாக இது மாதிரியான வீடியோஸ் வரதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இதில் என்ன ரிசல்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை உச்சிக்கு ஏறும்போது ஒரே ஒரு 10% மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான காட்சிகள் தெரியும். திருவண்ணாமலையினுடைய பகுதிகள் வந்து நல்லா பிரம்மாண்டமாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலையேறும், அதாவது பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷனில் இந்த மலை ஏறுவதற்காக ஒரு 4-5 துறைகளுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து காவல்துறையினரும், பத்திரிகை துறையினரும் மற்றும் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, தீயணைப்பு துறை, இவங்க மட்டும் மேலே போகக்கூடிய காட்சிகள், செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகள் அதெல்லாம் வந்து மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏறக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக காலை வைக்க முடியாது. ஆனால் இவங்க எப்படி தான் தூக்கிட்டு வராங்கன்னே தெரியலை. இந்த காட்சிகளும் நாங்கள் பார்த்து வியப்படைஞ்சிட்டோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன பேக்கோ வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டு எடுத்துகிட்டு போகணுன்னாவே நம்மளால் நடக்க முடியறதில்ல. ஆனால் இந்த பகுதியில் வந்து அந்த நெய்யெல்லாம் கொண்டு வராங்கன்னா அப்படியே அது வந்து வியக்கக்கூடிய காட்சிகள் தான். வியந்து பார்த்துருந்தோம். அந்த மலையை ஏறும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாறை வந்து ரொம்ப செங்குத்தாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த பாறையை வந்து கையால் வந்து தழுவியே ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ பார்க்குறது வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பாறையை வந்து கையில் தழுவி தான் ஏறணும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக வந்து காலணி அணியாமல் இருந்தால் அது வந்து நமக்கு அந்த உணர முடியும், அந்த கிரிப் தெரியும். அந்த மாதிரி ஏறி வரலாம். ஏன் நாங்கள் இதெல்லாம் மூவ் பண்ணி ஏறி ஈஸியாக கடக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் யானையை விரட்டி எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மலையை சுற்றுவோம், யானையை விரட்டுவோம், இதுதான் வேலையை. அதனால் வந்து ஈஸியாக நடந்து ஏறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இவரெல்லாம் முக்கியமான ஒரு செய்தியாளர். யானை விரட்டுற டீம்களில் இவங்களெல்லாம் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் இலைப்பாறை, களைப்பாறை, அந்த இடத்துல பாறை மேலே உட்காரத்துக்கு வாய்ப்பு. அந்த காட்சிகள் தான் அது. ஏற்கனவே மலை ஏறி இறங்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து பார்த்த வியூல இருந்து சிம்பிளா ஒரு வீடியோ போட்டுடலாம். திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை பகுதியில, அதாவது 3/12/2025 தீபத் திருவிழா வந்து விமர்சையாக நடைபெறுகிறது. அந்த தீபத் திருவிழாவினுடைய நேரலை காட்சிகளுக்காக தான் இப்ப நம்ம மேல பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த காட்சிகள் இன்று மாலை சுமார் 6 மணி அளவில் வந்து தீபம் விளக்கேற்றப்படும். இந்த தீபத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா 2668 அடி உயரம் மகா தீபம் அமைஞ்சிருக்கக்கூடிய பிளேஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 300 கிலோ எடை கொண்ட கொப்பரை, அதாவது வந்து பஞ்சலோகங்களான கொப்பரை வந்து 300 கிலோ எடை கொண்டது. அதை வந்து 30 பேர் கொண்ட பக்தர்களும் அந்த நிர்வாகிகளும் வந்து மேல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. 15 பேர் வந்து ஒரு பாதி மலைய கொண்டு போவாங்க. மீதி 15 பேர் மேல முற்றிலும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது மேல போய் சேர்ந்தாச்சு. இன்று மாலை வந்து பாத்தீங்கன்னா சுமார் 1000 மீட்டர் காடா துணியை வந்து பொருத்தி அந்த மகாதீபமானது ஏற்றப்படும். அதாவது 3500 லிட்டர் நெய், அதாவது கிலோ நெய் வந்து இதுல வந்து பயன்படுத்துறாங்க. அந்த தீபத்துக்காக தான் இப்ப நம்ம மேல போயிட்டு இருக்கிறோம். அந்த நேரடி காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா லைவ் மூலம் ஏதோ ஒரு வகையில நாங்க ஒளிபரப்பி கொண்டே இருக்கோம். அதனால வந்து இணைந்திருங்கள். மேலிருக்கக்கூடிய கள நிலவரங்களை முற்றிலுமாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே கீழே இருக்கக்கூடிய, அதாவது திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பார்க்கும்போது வடக்கு மண்டல ஐஜி அசோக் தலைமையில் வந்து 15,000த்திற்கு மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. 43 எஸ்பிக்கள், 5 ஐஜிக்கள் உள்ளிட்ட
காவல்துறையினர் வந்து மலையை சுற்றிலும் வந்து முற்றிலும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. மொத்த காவல்துறையின் கண்காணிப்பில் இருக்குதுன்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு வழியா திருவண்ணாமலை தீப கொப்பரையை பார்க்கும்போதே டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 300 பேர் 250 பேர் மட்டுமே அனுமதி இருக்கும். இந்த 250 பேருக்கும் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். எப்படி மேலே வர்றதுன்றது 3 கட்டமாக வந்து மழையினுடைய அடிவாரத்தில் ஒரு செக் போஸ்ட்டு, அதே மாதிரி மலையினுடைய பாதியில் ஒரு இடத்துல செக் போஸ்ட்டு, மேலே ஒரு இடத்துல செக்கு, எல்லா இடத்துலையும் நம்ம காடை காட்டிட்டு தான் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான கிளவுட். கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு வந்துட்டோம். பிரம்மாண்டமான காட்சிகள். அந்த கிளவுடு பார்த்தீங்கன்னா ஃபாக் என்று சொல்லக்கூடிய பனிமூட்டம், பனியெல்லாம் கடந்து நம்ம அதுக்கும் மேலே வந்துட்டோம். அந்த காட்சிகள் தான். அதை வந்து செல்ஃபி எடுத்தோ வீடியோ எடுத்தோ இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பக்தர்கள் வந்து ஏற்கனவே கொஞ்சம் முன்கூட்டியே சென்ற பக்தர்களோ நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாமே வந்து செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகள், வணங்கக்கூடிய காட்சிகள் அதெல்லாம். ஏன்னா இங்கே இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு ஒரு அடையாளம் இருக்கணுன்றதுக்காக ஒரு செல்ஃபியோ ஒரு வீடியோக்களோ எடுப்போம். அந்த காட்சிகள் தான் அது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் மொத்தமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற இது இப்போ லைவ் போடுறதுக்காகவோ ட்ரோன் கேமரா மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் அனைத்து விதமான செட்டிங்ஸும் செஞ்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அடித்தது சூறாவளி காட்டுற மாதிரி அடித்ததுன்னா அந்த இடத்துல நிற்கவே முடியாது. அந்த சின்ன குச்சி மாதிரி தெரியுது பாருங்க, அந்த இடம் தான் நான் நின்றுருக்கிற இடம். அந்த குச்சி தான் கடைசியினுடைய எண்டு. அதை தாண்டி நீங்கள் வந்து எட்டி பார்த்தோம்னாவே ஒரு 300-400 அடி பள்ளம் தான். அந்த குச்சியில் தான் சாஞ்சிட்டு இருப்பேன். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தா தெரியும். அந்த இடத்துல இருந்தால் நாங்கள் வீடியோ பதிவு பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு முன்னே எங்களுடைய நிறுவனத்துக்கு செய்தியை வந்து கொடுக்கணுன்றதுக்காகவே ஏற்கனவே அந்த இடத்துலலாம் வந்து நாங்கள் செட் பண்ணிட்டு நாங்கள் பின்னாடி நின்றுருக்குறோம். அந்த சின்ன குச்சியில் ஒரு கேமரா மாட்டியிருப்பாங்க, அதுதான் பார்டரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நான் என்னுடைய நண்பர் போச்சமல்லி செய்தியாளர்கள் எல்லாம் வந்து லைவ் போடுறோம். அனைவருக்கும் வணக்கம். இது திருவண்ணாமலை தீப திருவிழா, அதாவது வந்து கார்த்திகை தீப திருவிழா. இன்று திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்டது. தற்போது ஒளிரக்கூடிய இந்த காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா 300 கிலோ எடை கொண்ட, அதாவது பஞ்சலோகங்களான கொப்பரையில் வந்து தீபம் ஏற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3500 கிலோ நெய் கொண்டு இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. அதாவது வந்து கார்த்திகை தீப திருவிழா இன்று திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்டது. ஒரு வழியா தீபமெல்லாம் ஏற்றியாச்சு. அந்த இடத்துல வந்து மக்கள் ஒரு சில மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை அடிவாரத்திலிருந்து ஒரு 4 புறமும் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து மேலே வந்துடணும், அப்படி போய் நேரடியாக பார்த்துடணும், கிட்ட தொட்டுடணும், அந்த கொப்பரையை வந்து தொட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்த மக்கள் நிறைய. ஆனால் பாஸ் இல்லாமல் இரவு நேரம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 400 பேர் அந்த இடத்துல கூடிட்டாங்க. அனுமதியோட வந்தவங்க இப்போ ஒரு 75%, அனுமதி இல்லாமல் ஒரு 25% மக்கள் அந்த ஒரு ஆர்வத்துலேயும் அந்த தீபத்தை அந்த கொப்பரையை தொட்டு பார்க்கணுன்ற பெரியலையும் வந்தவங்களெல்லாம் இருக்கிறாங்க. அந்த குச்சி தான் நான் சொன்னது ஏற்கனவே உங்களுக்கு பதிவிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்தால் அந்த வீடியோ எடுத்துக்கோம். செய்தியாளர்கள்லாம் அங்கே தான் இருக்கோம். கரணம் தப்பினால் மரணம். நம்ம ஏன்னா இரவு ஆயிட்டதுனால நமக்கு அது தெரியவே இல்லை. அந்த இடத்துல அவ்வளோ ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நின்றுருந்தோம். ஏறி ஒரு வழியா நம்ம வந்து திருவண்ணாமலை தீபத்தை எல்லாம் பார்த்தாச்சு. இறங்கக்கூடிய காட்சிகள் தான் இது. வழுக்கு பாறை இருக்கு. செங்குத்தாக ஏறும்போது எப்படி ஏறணுமோ அதை கூட 2 மடங்கா வந்து ரிஸ்க் எடுத்து தான் இறங்கணும். எப்படி சொல்றோம் பாக்குறீங்கன்னா, ஏறும்போது வந்து மழை இல்லை, பாறையெல்லாம் தெளிவா இருந்தது. இறங்கும்போது பாத்தீங்கன்னா அதை ஒவ்வொரு அடியும் வைக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுது. அந்த மாதிரி வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வெளியே வரணும். திருவண்ணாமலையை சுற்றி 40 லட்சம் பக்தர்கள் வந்து சுற்றியதா வந்து செய்திகள். நாங்கள் இப்போதான் மேலே இருக்கக்கூடிய தீபத்தை முடிச்சுட்டு கீழே வந்து பார்க்குறோம். சுத்தமாக ஆட்களே இல்லை.
ஆனால் அனைத்து தெய்வங்களும் வீதியுலா வந்த காட்சிகள் தான் இதை நிறைவு செய்துவிட்டு கிளம்பிட்டோம். அதனால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி, வணக்கம்.